சாயிரம். வாழ்க்கையில் அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதே என்று துவண்டு போய் அப்படி மனம் வருந்தி தோல்விகளிடம் அடிமையாகி விடாமல் இருக்கலாம். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் நிச்சயமாக நம்மால் தொட்டுவிட முடியும் வெற்றிகரமாக. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இன்று உனக்கு மிக மகிழ்ச்சிகரமான நாளாகவே அமையப் போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு கிடைக்கும் அந்த நல்ல நாள் இன்றேதான். நீ யார் என்பதை அறிந்து கொள்ளும் நேரமும் உனக்கு வரப்போகிறது என் பிரியமே. நீ நினைப்பதை விட உனக்கு அதிகமாக ஏற்றங்களும் மாற்றங்களும் நடைபெறப் போகிறது என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். நீ நினைப்பதை விட அதீத புத்திசாலி என் பிரியமே. நீ நினைத்ததை விட பெரியவைகளை உன்னால் மிக கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் என்பதை நீ நம்பு. ஆம் என் குழந்தையே, உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து எப்பொழுதும் ஏங்காதே. தாழ்வு மனப்பான்மைதான் வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாகவும் பார்க்க நினைக்காதே. தலைகணம்தான் வரும். உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடாமல் நீ நீயாகவே இருக்க பழகு. தன்னம்பிக்கை தானாகவே வரும். ஆம் என் பிரியமே, தன்னம்பிக்கை தானாகவே வரும். தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதே என் பிரியமே. ஒருபோதும் விட்டே விடாதே. உன்னுடைய வாழ்க்கையை நீயே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளிகள்தான் உன்னுடைய விடாமுயற்சி. உன்னுடைய தன்னம்பிக்கையும் அதில்தான் அடங்கியிருக்கிறது. ஆம் என் பிரியமே, நீ வெற்றிக்காக போராடும் பொழுது வீண் முயற்சி ஒன்று. உன்னை ஏளனமாக பேசுபவர்கள், உன்னை ஏசுபவர்கள் நீ வெற்றி பெற்ற பிறகு உன்னுடைய விடாமுயற்சி, உன்னுடைய தன்னம்பிக்கை என்று உன்னை ஆச்சரியமாகவே பேசுவார்கள். எனவே என் பிரியமே, மற்றவர்களுடைய விமர்சனங்களையும் எப்பொழுதுமே காதில் வாங்காமல் உன் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்துக்கொண்டு முன்னேறிக்கொண்டே இரு. அது மட்டுமே உனக்கு இலக்காக இருக்க வேண்டும். இன்னும் நேரம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம். இன்னும் காலம் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடித்து கொண்டிருப்பவர்கள் மிக பெரிய முட்டாள் என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? நேரத்தை வீணடிக்காதே. செயலை தள்ளி போட நினைக்காதே. உன் கையில் இருக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த தவறினால், நீ மிக சரியாக பயன்படுத்த தவறினால் வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிக்காக காத்திருக்கும் நேரம் மிக நீண்டதாகவே இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன் வெற்றியும் மிக தொலைவில் சென்றுவிடும். வாழ்க்கையில் தோல்விகளுக்காக ஒருபோதும் வருத்தப்படாதே என் பிரியமே. தோல்விகளிடம் வழி கேட்டுத்தான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு. என் அன்பு பிரியமே, உயிரற்ற மீன்தான் தண்ணீர் போகும் பாதையில் போய்கொண்டே இருக்கும். அந்த மீனுக்கு உயிர் இருக்காது. உயிருள்ள மீன் எப்படி செல்லும் தெரியுமா? நீரின் பாதையை எதிர்த்து எதிர் நீச்சல் போடும். அதுதான் உயிருள்ள மீனின் அடையாளம். உன்னுடைய மனமும் உன்னுடைய அறிவும் உனக்கு இறைவன் கொடுத்திருப்பது பொக்கிஷமாகவே கொடுத்திருப்பது. வாழ்க்கை என்னும் கடலில் எதிர் நீச்சல் போடுவதற்காகத்தான் அதை பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார் என்பதை நம்பு என் பிரியமே. நம்பிக்கையோடு நம்பு. ஆம் என் குழந்தையே, நீ யார் என்பதை புரிந்து கொள்ள, நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள, எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளத்தான் உன்னுடைய மனமும் உன்னுடைய அறிவும் வேலை செய்ய வேண்டுமே தவிர
தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவது எல்லாமே உனக்கு மாற்றத்தக்க ஏற்றங்களாகவே இருக்கட்டும். உனக்காக படைக்கப்பட்ட அனைத்துமே உன்னை நிச்சயமாக வந்தடையும் என்பது உண்மைதான் என் பிரியமே. உன்னை வந்து அடைந்தே தீரும். ஆனால் அதற்காக உன்னுடைய முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே என் பிரியமே. வரவேண்டியது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் கையில் வந்து சேர்ந்தே தீரும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் எப்பொழுதுமே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கூடிய விரைவில் கிடைக்க செய்வேன். முயற்சி இல்லாதவர்களை மூச்சு காற்று கூட தேடி வராது என்பதை தெரிந்து கொள். முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. நீ நினைத்த இலக்கை அடையும் வரை முயன்று கொண்டே இரு. நிச்சயமாக வென்றுவிடலாம். என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை பார்த்து பொறாமை எண்ணம் கொள்ளாதே. அதற்காக அதை பெறுவதற்காக அவர்கள் இழந்தவைகளை நீ அறிந்தால் அதை அடையும் ஆசையையே உனக்கு அழிந்து கூட போகலாம். எனவே மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதே என் பிரியமே. கீழே விழாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பெருமையல்ல என் பிரியமே. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எத்தனை முறை எழுந்தாய் என்பதுதான் வாழ்வின் உண்மையான பெருமையே. அதுதான் வாழ்வின் உண்மையான வெற்றியும். என் அன்பு பிரியமே, நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலமென்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனமென்றோ நினைத்து விடாதே என் பிரியமே. அது மிக பெரிய தவறு. நிமிர்ந்து நிற்கும் ஈட்டியை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்புதான் அதிக தூரம் பாயும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. என் அன்பு பிரியமே, நீ யார் என்பதை முதலில் அறிந்து கொள். பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து செயல்படு. வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்த காலத்தை அப்படியே மறந்துவிடு. ஆனால் அந்த துன்பம் கற்றுக் கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறந்து விடாதே என் பிரியமே. எல்லாம் இருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் புன்னகையோடும் இருப்பது வாழ்க்கையல்ல என் பிரியமே. எதுவுமே இல்லாத போதும் புன்னகை செய்யும் பக்குவத்தை வளர்த்து கொள்வதுதான் மிகப்பெரிய வெற்றி. அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்ந்து வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை எப்பொழுது எப்படி மாறும் என்று யாருக்குமே தெரியாது, எவருக்குமே புரியாது. இதுதான் கடைசி, இதுதான் இறுதி என்று எதுவுமே இல்லை என் பிரியமே. கடைசி வரை நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு. கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன்னப்பாவிடம் இருக்கும் பொழுது எதற்காக இதுதான் இறுதி, இதுதான் கடைசி, அவ்வளவுதான் முடிந்துவிட்டது என்று ஏன் தேவையில்லாமல் குழம்புகிறாய்? தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். மனதை நிதானமாக வைத்துக்கொள். கடைசி நொடியில் கூட ஆட்டம் மாறும். உன்னுடைய வெற்றிகள் தள்ளி போகலாம் என் பிரியமே. ஆனால் உன்னுடைய முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகவே போகாது. ஒருபோதும் உன் முயற்சிகள் வீண் போகாது. எந்த நிலையிலும் தொடர்ந்து முயற்சிப்பதை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே என் பிரியமே. கைவிட்டே விடாதே. நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் விட்டு விடுவாய். உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டால், சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டால், நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை மீண்டும் அடைவாய் சர்வ நிச்சயமாக.
ஒரு வட்டம் போட்டு அதற்குள் வாழ நினைப்பது தவறு இல்லைதான் என் பிரியமே. ஆனால் அந்த வட்டம் மட்டும்தான் வாழ்வு, அது மட்டும்தான் வாழ்வு என்று அதற்குள்ளேயே அனைத்தையும் முடித்துக் கொள்வது மிக பெரிய தவறு. அதுதான் மிக பெரிய தவறும் கூட. நீ யார் என்பதை முதலில் அறிந்து கொள். எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை போல் எல்லாமே உனக்கு மாற்றம் பெறும். சர்வ நிச்சயமாக எல்லாவற்றையும் உன்னால் மிக சுலபமாக சரி செய்து விட முடியும். அனைத்தையும் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்று வாழ்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை என் பிரியமே. அந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழப் பழகு. தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் எப்பொழுதும் நீ நீயாகவே இரு. உன்னை செதுக்கிக் கொண்டே இரு. நேரத்தை எப்பொழுதும் வீணடிக்காதே. உன்னால் முடியும். சாதித்து கொண்டே இரு. வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும், சுகமாகவே இருக்கும். நான் உனக்கு உறுதுணையாக எல்லா நேரமும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நிமிடமும் மறந்து விடாதே. நீ நினைப்பது போல் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். கவலையை விட்டுவிடு. முன்னேறிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறும் பொழுது ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்குவதற்காகத்தான் வருகிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பி உன் வாழ்க்கையில் நீ கவலையை விடுத்துவிட்டு முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டே இரு. தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும். உன் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதுமே தோற்காது. தோற்று போகவும் நான் விடமாட்டேன். ஏமாந்து போய்விட்டோமே என்று எப்பொழுதும் தலை குனியாதே. மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வமாக கொள். உன்னை ஏமாற்றியவர்கள்தான் தலை குனிய வேண்டுமே தவிர ஏமாந்து போன நீ தலை குனிய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஏமாற்றம் வந்தால்தான் அந்த ஏமாற்றம் இனி நம் வாழ்வில் எப்படி வராமல் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியம் உன் மனதில் வரும். அதற்காகத்தான் அந்த ஏமாற்றமும் கஷ்டங்களும் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. சூழ்ந்தது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. காரண காரியமில்லாமல் எதுவுமே இந்த வாழ்க்கையில் நடக்காது. அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. கஷ்டங்கள் வருகிறது என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. கஷ்டங்களிலிருந்து கிடைக்கும் அந்த அறிவுரைதான், அந்த ஒரு நிகழ்வுதான் நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளாகவே இருக்கும். எனவே பிரச்சனை வந்துவிட்டதே என்று சோர்ந்து உட்கார்ந்திராமல் அதை எதிர்த்து நின்று போராடிப்பார். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை, மிகப்பெரிய வெற்றியை, நீ எதிர்பாராத வெற்றியை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ காண்பாய். உனக்கு உறுதுணையாக பக்க பலமாக எப்பொழுதுமே உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் வரை உனக்கு பயமோ குழப்பமோ வேண்டவே வேண்டாம். நான் தான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. 1000 பேரை எதிர்த்து நிற்கும் வல்லமை உன்னிடத்தில் வேண்டுமே தவிர எப்பொழுதும் ஒருவரை எதிர்பார்த்து நிற்பதற்கான சந்தர்ப்பம் உன்னிடத்தில் இருக்கவே கூடாது. மற்றவர்களை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையில் நீ வாழ வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையில் கிடைப்பதை வைத்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ பழகிக்கொள். எதையும் மற்றவர்களிடம் எதிர்பார்த்து காத்திருக்காதே. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ, ஏது சொல்லுவார்களோ என்று நீ உன் வாழ்க்கையை நகர்த்தினால் வாழ்க்கையை நகர்த்துவது கூட மிக கடினமாகிவிடும். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு எது தேவை என்று உனக்கு தெரிகிறதோ அதை செய்து கொண்டே இரு. மற்றவர்கள் என்ன கூறுவார்கள் என்று நீ சிந்திக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ சரிவர வாழக்கூட முடியாது. யார் என்ன சொன்னாலும் உன் மனதிற்கு பிடித்தது போல உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள். அதில்தான் இருக்கிறது உன்னுடைய உண்மையான அடையாளமே அதில்தான் இருக்கிறது.
மற்றவர்கள் கூறுகிறார்களே என்று உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாதே. அப்படி ஏற்படுத்தினால் மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையையே மாற்ற வேண்டியிருக்கும். உன் மனதிற்கு பிடித்தமான வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாது. இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும் போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம். நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம். நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். எல்லாம் அமைத்து கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நாட்களே. நீ காத்திருந்த செய்தி இதுதானே? உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றம் நிகழும் பொழுது உன் மனதில் ஏற்படும் எண்ணங்களும் அது மட்டும் அல்லாமல் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உனக்கு சாதகமாகவே முடியும். உன்னிடம் இருந்து நான் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதைவிட பல மடங்கு ரெட்டிப்பு மடங்கு உனக்கு அதற்கு ஈடான பொருளை கொடுப்பேன் என்பதை நான் பல முறை உன்னிடம் அறிவுறுத்தியிருக்கிறேன், கூறியும் இருக்கிறேன். அதற்கான பொறுப்பு என்னுடையது. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கண்ணீரை வீணடிக்காதே என் தங்கமே. அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இரு. கவனமாக இரு. தெளிவாக இரு. நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கான நேரம் நிச்சயமாக எல்லாம் கூடி வரும். கூடி வரும் நேரத்தில் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல் தைரியமாக மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக அதை ஏற்றுக்கொள். அதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. அதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது அதற்கான நேரத்தில் ஆயத்தமாகு. எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். நான் இருக்கும் வரை ஏதாவது தவறாக நடக்கும்படி விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒன்றை மிகப்பெரிய பரிசை பொக்கிஷத்தை தருவேன். இதுநாள் வரை உன்னை வேண்டாம் என்று தவிர்த்தவர்கள்
வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் நீதான் வேண்டும் என தவிப்பார்கள். நீதான் வேண்டும் என்று உன்னிடம் ஓடி வருவார்கள். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். எல்லார் போலையும் உன்னையும் நான் சரிசமமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வழங்கி, உன்னை சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையை. அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம். நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்து கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. அதற்கு மாறாக நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதற்கு பல மடங்கு மேலாக நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் மன வேதனைகள் அனைத்துமே விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும், மறைந்தும் விடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறிவிடும். மனசஞ்சலம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, பக்கபலமாக. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும், நான் இருக்கிறேன், எப்பொழுதும் சாயப்பா இருப்பார் என்ற மன நிம்மதியோடு நகர்ந்து கொண்டே இரு உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும். ஏனென்றால் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் முழுமையாக இருக்கிறது. சில சமயம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்று யோசிக்க வேண்டுமே தவிர என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது, நான் சோகத்திலேயே இருக்கிறேன், பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையில் வருகிறது என்று யோசித்து கொண்டு இருக்காதே. யாராவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு எப்படி உதவி செய்யலாம் என்பதை நான் யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் விழிகள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எப்பொழுதுமே. கவலைப்படாதே என் பிள்ளையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவோ வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான்.
நான் உன்னை பார்த்து விட்டேன். முழுமையுமாக என்னுடைய பார்வை உன்மீது விழுந்து விட்டது. இனி என் ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். என்மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன் பிள்ளையே. எப்பொழுதுமே சில காரணங்கள் உன்னை மகிழ்விப்பதாகவே இருக்காது. நீ எதை இல்லை என்று நினைக்கிறாயோ அதுதான் ஒரு காரணமாக உன் கண்முன்னே வந்து நிற்கும். இது சாதாரணமானவர்களுக்கு புரியவே புரியாது. அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டுமே இது புரியும். அப்பா சொல்வதின் சூட்சமும் புரியும். குழந்தையே, உன் வீட்டில் பல நாட்களாக இருந்த துன்பமும் கஷ்டமும் இனி மகிழ்ச்சியாக மாறும். என் பிள்ளைக்காக ஒரு நல்ல நாளை பார்த்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த நாளில் உன்னுடைய எல்லா எண்ணங்களும் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம்.